ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இப்போ 9வது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி நடக்குது. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக முக்கியமான மாதம். ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நாட்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங்கில் 7ஆம் தேதி வந்தது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியோடைய 22ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது. இந்த கிரகணத்தை தொடர்ந்து கிரகணத்தோடைய பாதிப்பே இன்னும் முடியாத சூழ்நிலையில் அடுத்த கிரகணம் வேற இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கு. அதை தொடர்ந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால சிறப்பு யோகங்கள் வேற உருவாகுது. இந்த மாதிரி யோகங்கள் உருவாகிறதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வர, அதில் தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கடைசியாக வருவதற்குரிய காரணம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்கள் உருவாகிறது தான். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகங்களோட சேர்றதுனால என்ன யோகங்கள் உருவாகுதுங்கிறத சொல்கிறேன். அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பொதுவாக நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலன் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உத்தியோகம், அப்புறம் வியாபாரம், கலைத்துறையில், குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பார்ப்பீங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் கிரகங்கள் பொறுத்து தான் எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நவக்கிரகங்கள் என்ன மாதிரி சேர்ந்து என்ன மாதிரியான யோகத்தை உருவாக்குதுங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன மாதிரியான யோகங்கள் உருவாக போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக என்னங்கிறத பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால புதத்திய திருக்கிரக ராஜயோகம் உருவாகுது. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே பிரச்சனைகள் தீர செய்யும், லாபம் அதிகரிக்க செய்யும். உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்திலே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகமானது ஏற்படுகிறது. சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சேர்ந்து திருக்கிரக சேர்க்கையை ஏற்படுது. இந்த மாதத்தில் இந்த பல சுபயோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே, எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரங்களுக்கு வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேரும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். இன்னும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஏராளமாக இருக்குது. அது என்னென்ன கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 2025 செப்டம்பர் 13 அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகினார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 5 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறினார். அப்புறம் செப்டம்பர் 5 கன்னி ராசிக்கு புதன் பயிற்சி ஆகி ஆட்சி பெற்று சஞ்சரித்தார். அப்புறம் செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகினாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், சிம்ம ராசியில் சூரிய, புதன், கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை 12 ராசிகளுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு பொது பலன் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். பொது பலன் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை நாம் உங்கள் ராசிக்கு டீப்பாக பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டைம் பண பரிவர்த்தனை விஷயங்களில்
மிக கவனமாக இருக்கணும் என்பது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஆக்சுவலி உங்களுடைய தொழில் வணிகம் தொடர்பாக பெரிய சலுகைகள் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரிக்கும். அதுக்கு எல்லா வகையிலும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பணியிடத்தில் கூட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும்போது செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலம் சில நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. அதுவும் கொஞ்ச நாள் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிறர் மீதான அதிக நம்பிக்கை நிதி இழப்பை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பாக லாபமானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பிரச்சனைகளை நினைத்து கலங்காமல் முயற்சி எடுத்தால் வெற்றியானது கிடைக்கும். அப்புறம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் எச்சரிக்கையோடு செயல்படணும். காதல் விஷயத்தில் நேர்மறையான மாற்றங்கள் உருவாகும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ உறவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப உறவுகளில் நல்ல ஒரு இது பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொது பலனில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ சிறப்பு பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சமூக சேவையில் மனமானது நாடும். மற்றவர்களுடைய தேவையை அறிந்து உதவக்கூடிய உங்கள் இயற்கையான குணத்துக்கேற்ப நீங்கள் இந்த டைம் சிறப்பாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும் போது சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இல்லை பொறுப்பு எடுத்துக்கொள்வதோ கூடாது. உத்தியோகத்தில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க. அதனால் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, பொறுப்பு எடுத்துக்கொள்வது, இது ரெண்டையுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளியூரில் பயணங்கள் மேற்கொள்வதால் வெளிநபர்களுடைய தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். ஸோ அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிறதுனால அதில் நிறைய ஆதாயமும் கிடைக்கும். அதில் நிறைய உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். அதனால் வெளியூர் பயணங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குடும்ப தலைவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள தொலைதூர ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த டைம் வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முன்னேற்றத்தை தரும். ஸோ குடும்ப தலைவிகள் இந்த மாதிரி சிறப்போடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மற்ற நடிகர் நடிகைகளோடு கிசுகிசுக்களை தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் நடிக்கக்கூடிய எதிர்ப்பாளரிடம் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிக நெருக்கம் காட்டக்கூடாது. அந்த மாதிரி கவனமாக இருக்கணும். அப்போ தான் கலைஞர்கள் உங்களுக்கு எந்த ஆபத்துலையும் சிக்காமல் தப்பிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும். ஸோ நீங்கள் எதிர்ப்பாளரிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம். அப்புறம் தனுசு ராசி மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் கூடுதல் பயிற்சி செய்கிறது அவசியம். உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் வீட்டில் அடிக்கடி எழுதி பார்ப்பது நல்லது. அப்படியெல்லாம் ரொம்ப இதாக இருந்தீங்கன்னா தான் படிப்பில் நல்ல வெற்றியானது பார்க்க முடியும். இந்த டைம் பரிகாரமாக குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முல்லை மலர் மாலையை அணிவித்து வழிபடுவது நல்லது. இதை நீங்கள் ஒன்று செய்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக வாழ்க்கையில் நிறைய வெற்றி கிடைக்கும். அதனால் இதை செய்துடுங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாத பலன்கள் சிறப்பு பலன்கள் இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.